Hi friends, வணக்கம் and welcome back to our channel Vanashwam Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டான கேசர் பேதா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம தடியங்காய் இல்லனா வெண் பூசணி அப்படினு சொல்லுவாங்கல அந்த காய் வச்சு சூப்பரான ஸ்வீட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் டிங்னி கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் ஒரு பீஸ் வந்து வெண் பூசணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பீஸா வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்வீட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும்ல அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே அந்த தோலோடு இருக்க கொஞ்சம் ஹார்ட் பீஸ் இருக்குல்ல அதுதான் நமக்கு வேணும். நீங்கள் அதே மாதிரி தோலையும் சீவி எடுத்துருங்க. இதோட தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை குக்கி கட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஓவல் ஷேப்லேயோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்யூப் பீசஸ் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு அதை 2லேருந்து 3 இடத்துல நல்லா குத்தி விடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் குத்தி எடுத்துக்கலாம். நான் குத்தி எடுத்துட்டேன், இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 2லேருந்து 3 டம்ளர் கிட்ட நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஜீம்பூம்பா ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம இதில் சுண்ணாம்பு ஆட் பண்ணணும். எடிபிள் சுண்ணாம்பு இருக்குல்ல, பாட்டிலாம் வெத்தலையில் வச்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த சுண்ணாம்பை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி விடுங்க. இதுதான் இந்த கேசர் பேதாவோட சூப்பரான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த சுண்ணாம்பில் ஊற வைக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண் பூசணி க்யூப்ஸை வந்து இந்த சுண்ணாம்பு தண்ணியில் போட்டுடலாம். இந்த ஸ்வீட்டோட பேஸ்மெண்ட்டே இந்த சுண்ணாம்பு தண்ணி தான். ஸோ இதில் போட்டு நம்ம நல்லா ஊற வைக்கணும். நம்ம வந்து ஃபோர்க் வச்சு குத்துனது இந்த சுண்ணாம்பு தண்ணி வந்து அந்த வெண்பூசணியில் இறங்கி இது வந்து நல்லா ஹார்டாகணும். வேறு எதுக்காகவும் நம்ம சுண்ணாம்பு ஆட் பண்ணுறதில்ல, இது நல்லா ஹார்டாகணும். அதுக்காக தான் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். இது வந்து கல் மாதிரி ஆயிரும். இந்த வெண்பூசணி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நமக்கு தெரியும். இது வந்து நல்ல சுண்ணாம்பில் ஊற வச்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். இதுதான் நம்ம ஸ்வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இதை எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இது ஊறிடுச்சு. இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஒரு 8 to 12 hours கிட்டனா கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போது நல்லா ரன்னிங் வாட்டரில் நான் வாஷ் பண்ணணும். ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சுண்ணாம்பு ஆட் பண்ணியிருக்கோமே அந்த டேஸ்ட் இருக்குமா ஒரு மாதிரி இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வச்சுருந்த இந்த வெண்பூசணியை வந்து இப்போ இந்த தண்ணியில் நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து லேசாக சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்பூசணியை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இந்த பேனில் வந்து டியூப்லைட் தெரியுது, அதனால் உங்களுக்கு ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்கும். டியூப்லைட் தாங்க. இப்போ இந்த வெண்பூசணி பீசஸை வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போது நான் எல்லா பீசஸையும் உள்ளே போட்டுட்டேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சூப்பராக வேகட்டும். நான் உங்களுக்கு ஜூமில் கூட காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து இது சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 steps வச்சு மெதுவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்ம எல்லா பீசஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் கிட்ட சீனி எடுத்து பேனில் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு சூப்பரான ஜீரா காய்க்க போகிறோம். நம்ம வந்து சீனி 1/2 கப் எடுத்தோம்ல, அதே மாதிரி 1/2 கப் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து சீனி வந்து நல்லா கரையணும், அவ்வளோதான். இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஜீராவில் வந்து நான் ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். கேசர் பேதா வந்து எல்லோ கலரில் இருக்கும். வெறும் ஆக்ரா பேதா வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஆக்ரா பேதா, ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா கேசர் பேதா, அவ்வளோதான்.
நீங்கள் வந்து கூகுளில் ஆக்ரா ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபீஸ்னு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்ரா பேதா தான் வரும், இல்லை கேசர் பேதா. பட் இந்த பேதா ரெசிபி தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன ஃப்ளேவர் இருக்கும்ல, அதுக்காக தான். இது வந்து ஆக்ராவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜீரா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த இந்த வெண்பூசணியை வந்து பீசஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சோம்ல, இப்போ வந்து ஜீராலே இது நல்லா வேகணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபோர்க் வச்சு குத்தியிருக்கோம்ல, அது வந்து நல்ல சுகர் சிரப்பை உள்ளே இழுத்துக்கிடும். அப்புறம் இந்த சுகர் சிரப் வந்து நல்லா நுரைச்சி பொங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக பதம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணியாக இருக்குது அந்த சுகர் சிரப்பு, கொஞ்சம் நல்லா கட்டியாகட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வெண்பூசணியில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் வெளியே விடும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் அந்த கம்பி பதம் வர்றதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நல்லா ஜூமில் காமிக்கிறேன். இது இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கணும். பார்க்கவே ரொம்ப ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து ஒரு 12 hours இதை அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஜீராலே நம்ம ஒரு 12 hours ஊற வைக்கும்போது இது இன்னும் நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 12 hours கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நல்லா 12 hours ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் பார்த்தாலே நல்லா தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ வந்து சுகர் அங்கங்கே கிறிஸ்டலைஸ் ஆகிடுக்கு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த கிறிஸ்டலைஸ் ஆகிருக்க அந்த சுகர் எல்லாமே திருப்பி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த 12 hours ஊறினதுக்கப்புறம் கண்டிப்பாக திருப்பி இந்த மாதிரி ஹீட் பண்ணணும். நல்லா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா திருப்பியும் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்வீட் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கும். அதுதான் இதோட ஒரு சூப்பரான ஹைலைட்டு. இப்போ வந்து இந்த சுகர் வந்து எல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்பூசணியில் வந்து அந்த சுகர்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கணும். அந்த அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு கிறிஸ்டலைஸ் ஆகிடும். அப்போ வந்து டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம இப்போது கிறிஸ்டலைஸ் ஆக போகுது. இப்போது நம்மளோட கேசர் பேதா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஃபேன் காற்றுல ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். நம்ம மறுநாள் பார்க்கலாம். இப்போது மறுநாள் ஆயிடுச்சு. இது நல்லா காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேசர் பேதா ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்த கேசர் பேதா ரெசிபி இன்றைக்கி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வம் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. நன்றி, வணக்கம்.